உலகில் பெட்ரோல் டீசலுக்கு பிறகு மக்களால் அதிகம் வாங்கப்படும் காஃபியை கண்டுபிடித்தது எத்தியோப்பியாவில் இருந்த ஆடுகள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? காஃபி செடியில் இருந்த பழங்களை சாப்பிட்ட ஆடுகள் உற்சாகத்தில் துள்ளி குதிக்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் காஃபி பீனை அவர்கள் ஊரில் இருந்த சாமியார் ஒருவரிடம் எடுத்துச் சென்று காட்டினர். அவற்றை விரும்பாத சாமியார் அருகிலிருந்த நெருப்பில் தூக்கி எறிந்துவிட்டாராம். அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்பதை நாமே யூகித்துக் கொள்ளலாம். பால், சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் பருகும் காஃபியில் கலோரிகள் எதுவும் இல்லை. சொல்லப்போனால் பிளாக் காஃபிக்கு நம் பசியை போக்கும் தன்மை இருக்கிறதாம். ஜப்பான், அயர்லாந்து போன்ற நாடுகளில் ஜூலை 4ஆம் நாள் காஃபி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜார்ஜ் கான்ஸ்டன்டைன் வாஷிங்டன் என்ற ஆங்கிலேய வேதியியல் வல்லுநர் 1909ஆம் ஆண்டு இன்ஸ்டன்ட் காஃபியை கண்டுபிடித்தார். அதற்கு அவர் வைத்த பெயர் ரெட் காஃபி. இதெல்லாவற்றையும் விட முக்கியமான செய்தி இது. 16ஆம் நூற்றாண்டு வரை வீட்டு காஃபி குடுவையில் போதுமான காஃபி இல்லை என்றால் தங்கள் கணவர்களை விவாகரத்து செய்யும் உரிமை துருக்கி நாட்டு பெண்களுக்கு இருந்ததாம். இந்த சேனலில் வர தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.